தமிழக வெற்றி கழகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களை சொன்னாங்க. இந்த கரூர் சம்பவத்தில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான உள் அரங்கில், அதாவது கட்சிக்குள்ளே நடந்த முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டார். குறிப்பாக ஆதவர்ஜினாவிலிருந்து உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள அந்த தீர்ப்பின் அடிப்படையில் எங்களுடைய வருங்கால முதல்வர் தளபதி அவர்கள் அது ஒவ்வொரு பாயிண்ட்டாக எப்படி இதெல்லாம் நியாயமா அப்படின்னு தமிழக அரசாங்கத்துக்கு உச்சநீதிமன்றம் வைத்த குட்டுகளை இந்த இடத்துல வெளிப்படுத்தினார். அடுத்த கட்டம் இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். இங்கே பின்னப்பட்ட சதி வேலைகள், நடந்த சதி வேலைகள்லாம் இதை யாரும் நம்ம எடுத்து சொல்ல தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இன்றைக்கி மீடியா பெரிய அளவில் போயாச்சு. ஒன்று 1950 60 நம்ம இல்லை. இன்றைக்கி இங்கே நடந்தால் உடனே வெளியே போய் தெரியுது. நீங்கள் எடுக்கிற இந்த விஷயம் உடனே அடுத்த செகண்டு உங்கள் மீடியாவில் போட போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு உடனுக்குடனே தகவலை பரப்பக்கூடிய உலகமே உள்ளங்கையில் ஆகிப்போச்சு. அதனால் பெருசாக எதுவும் நடந்த விஷயம் மக்களுக்கு தெரியும். 2026 என்ன நடக்க போகுது, இன்னும் மக்கள் தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு நாளைக்காக சொல்லிவிட்டு இவங்க நேராக போய் அறிவாலை கதவை தொட்டு அறிவாலயத்துக்குள்ளே போய் உட்கார போகிற ஒரு விஷயம் தான் இங்கே முன்னெடுக்கப்பட்டது. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துடைய புத்துணர்ச்சி, உற்சாகம் இது ரெண்டுத்தையும் வழங்கக்கூடிய வகையில் உள்ள சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அனைவருக்கும் ஒரு புத்துணர்ச்சி, புத்தாக்கம், தோண்டு இருந்த ஒரு மனநிலை இருந்த நாங்களாம் வெற்றி கழகத்துக்காக இன்னும் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. வரப்போகிற 2026 தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கும் ஊழல் ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குன்றது இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்திக்கிறேன்.